மக்கள் எல்லாம் எப்ப தேர்தல் வரும் காத்திருக்காங்க. பெண்கள்லாம் எத்தனையோ பெண்கள் நாம எந்த கட்சியில இருக்கே தெரியாம யதார்த்தமா பேசணும் நான் பேசி பார்த்தேன். எப்ப இந்த ஆட்சி முடியும், எப்ப பெண்கள் கவலை எடுத்துருக்காங்க. ஏற்கனவே கடுமையை பார்த்தீங்கன்னாங்க எடப்பாடியை ஆட்சி செய்யும் போது நிறைய இளம் பெண்கள் நிலவையாக இருக்காங்க. இந்த ஆட்சியில் பெண்களை இந்த வருஷம் போடி வரல, போன வருஷம் தமிழ்நாட்டில் வெளியே இல்லையா, மழை தான் பேசிட்டு இருந்துச்சா. இப்ப மட்டும் என்ன சாமியார் புதுசா நானோடைய வந்தது, இதுக்கு முன்னாடி நானோடைய வந்து அன்னை தூங்கி இருந்தாரோ அண்ணன் சொன்னாரு எனக்கு தூக்கமே போச்சுன்னு. அப்புறம் எப்படி? ஏன்னா அண்ணன் ஆட்சி செஞ்சு அண்ணனுக்கு தெரியும். அன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம், அதை நீங்க பேரை மாற்றிட்டீங்க. முன்னாடி நாங்கள் கொண்டு வந்தோம், அதை நீங்க பேரை மாற்றிட்டீங்க. பெண்கள் சுய உதவி குழுக்கள் பாதுகாப்பு கிடையாது. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தருமபுரி பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மாநகர மாவட்டத்தில் பாலாக்கடை மண்டல் சார்பாக வார்டு 31 சக்தி கேந்திரம் மாநில மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் கவிதா மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வேளாங்கண்ணி அவர்களே, மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் சந்துரு அவர்களே, இந்த மண்டலுடைய என்னை வழிகாட்டியாக அரசியல் ஆசானாக இருந்து விளங்கக்கூடிய 31 இந்த 31வது வார்டு அனாதையான வார்டு. நாங்களாம் அனாதை, ஏன்னா இங்கே கவுன்சிலர் கிடையாது. இருந்த போய் இந்த கவுன்சிலர் இங்கே வரல, அவங்க மறைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களை பற்றி பேசக்கூடாது, வழியே இல்லை. அவங்க 5 ஆண்டுகள் இருந்தப்ப கூட அவங்க முழுமையாக அந்த பகுதியில் எந்த பணியும் மேற்கொள்ள. வார்டு 31 இன்னைக்கு ஒரு லைட் எரிக்கணும், யாரும் போய் கேட்கறதுன்னு தெரியாது. திமுகவுடைய வட்ட பிரதிநிதி இருக்காங்க, வட்ட செயலாளர் இருக்காங்க, பகுதி செயலாளர் இருக்காரு, மாநகர செயலாளர் பக்கத்து வார்டில் இருக்காரு. வேட்டியை கட்டிட்டு அவர் மினிஸ்டருக்காக ஓடுறதுக்கே நேரம் தெரியாதுன்னு தவிர மக்கள் பணி செய்யறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை. 31ல ரோடு பிரச்சனை யார்கிட்ட கேட்கறது? தினமும் தண்ணி சாக்கடை தண்ணி கலந்து வருது, யார்கிட்ட கேட்கறது? இந்த வார்டோட கவுன்சிலர் இல்லை, யார்கிட்ட கேட்கறது? திமுக யாராவது ஒருத்தர் வேலை செய்ய தயாராக இருக்காங்களா? இல்லை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க வார்டு 31ல இருக்கிற ஒயின் ஷாப் விடிய எல்லாம் ஒயின் ஷாப் போடுது. இந்த காவல்துறை இதை கண்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கா? இல்லை. கஞ்சா கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி கஞ்சா இருக்குது. இந்த பகுதியில மட்டும் கஞ்சா விற்பனை கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை முறை காவல்துறையிட்ட சொல்லியாச்சு, எந்த நடவடிக்கையும் கிடையாது. காவல்துறையால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. நான் சொல்றது நான் தமிழகத்தை பற்றி கேட்கிறேன். இந்த வார்டோட அவலநிலையை பற்றி பேசுறேன். இந்த வார்டில் இருக்க திராவிட முன்னேற்ற கையாளாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு வார்டில் நடக்கிற அவலநிலையை சொல்றேன். நான் மாவட்டத்தை பேசுறேன். ஒரு வார்டுல இவ்வளவு கேவலமாக இருக்கிறது. திறனற்ற திமுக ஆட்சி நடக்கும் அவலங்களை காட்டி அடுத்ததாக அண்ணன் சந்துரு அவர்கள் திரு உரையாற்றுவார்.